வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அ இப்போ வந்து யார் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன தகுதி அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சுங்க. இதுதாங்க ஒரு நோட்டிஃபிகேஷனு. இது வந்து ஒரு மாவட்டமா தனித்தனியா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில சுற்றறிக்கை வந்து வெளியே இருக்கு. அது என்னன்னு பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டட் வந்து 141 பேர் போட்டிருக்காங்க. 375 கிராமங்கள்ல 141 பேர் போட்டிருக்காங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து காலியா இருக்கிற இடத்த தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து 2299 பேர் வந்து பார்த்தோன்னா, வாண்டட் குடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்துச்சு 2022 நிலவரப்படி 2024ல நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. இப்போ வந்து ஈரோட்ல வந்து 141 பேர். இந்த 141 பேருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வெளியே இருக்கு. 28/6/2025ல வந்து சுற்றறிக்கை வந்து வெளியே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எங்கெங்க எவ்வளோ இது இருக்கு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு 9, கொடுமுடி 10, மொடக்குறிச்சி 15, பெருந்துறையில 39, கோபிச்செட்டிப்பாளையம் 19, சத்தியமங்கலத்தில 7, பவானியில 11, நம்பியூர்ல 16, அந்தியூர்ல 14, தாளவடியில 1 டோட்டலா வந்து 141 போட்டிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இது வருது அப்படின்ற செலக்ஷன் வரும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர், அட்வர்டைஸ்மென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 04/7/2025ல வந்து வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெளியாகுது. அட்வர்டைஸ்மென்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3/8/2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணலாம். அதுக்கப்புறம் 10 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இப்ப செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா, தமிழ்ல பேசுறதுக்கும், எழுதுறதுக்கும், அதுக்கப்புறம் நீங்க வந்து அ ரீட் பண்றவங்களுக்கும், அது எப்படின்றத பத்தி நம்ம வந்து உங்களுக்கு வந்து இது நடக்கும். 21 நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னைக்கு அப்ளிகேண்ட் வந்து குடுத்துருவாங்க. 13ஆம் தேதி வந்துரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்றது வந்து 21 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க இந்த இதில ஒர்க் நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் தமிழ்ல எப்படி ஸ்பீச் பண்றாங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/10/2025ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லிஸ்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு கிடைக்கிறது. இது வந்து வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. இது வந்து சேலரி வந்து கம்மியா இருந்தாலும், ஆனா பட் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. எதுக்குன்னா, உள்ள போறது கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா இதில வந்து நெறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவீங்க. இத வந்து மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்திருக்கும். நான் வேணா செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம இது என்ன தகுதி, என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய வீடியோல நம்ம அத பத்தி பேசியிருக்கிறோம். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க. மத்த எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனா வந்து வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மத்த மாவட்டத்துக்கு விரைவில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 149 பேர் 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. மத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, அரியலூர், ராணிப்பேட்டை, சேலம் அதிகமா 105 பேர் வாண்டட் குடுத்துருக்காங்க. மதுரையில 185 பேரு. அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல 51 பேரு. மேக்ஸிமம் வந்து இதில யார் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து உள்ள நெறைய பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த மாரி வில்லேஜ் அசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்தது கிளாஸ் வந்து எப்படி வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும், அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போடப்படும். அதனால நம்ம இ-சேவை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவு வந்து குடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.